திருமா சொல்வார். நெறைய மேடைகள்ல, மாநாட்டுகள்ல சொல்வார். "இயற்கை நம் பக்கம்" அப்படின்னு சொல்வார். நெறைய அங்கங்க மழை பெஞ்சுகிட்டு இருக்கும். ஆனா மாநாடு நடக்கிற இடத்துல, மாநாடு வரைக்கும் பெருசா மழை வராது. மாநாடு முடிஞ்சு மழை பெய்யும். அந்த மாதிரி பல நேரங்கள் வந்து நிஜமாவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சாதகமா இயற்கை இருந்திருக்கு. அப்படி பல இடங்கள்ல மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. "இயற்கை நம் பக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணமாவும், இயற்கை சிறுத்தைகளின் பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயற்கையா ஒரு 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 அதிகார பகிர்வு இங்க நிகழ்ந்திருக்கிறதா தான் நம்ப அத கவனிக்க முடியுது. உண்மையா மக்கள் களத்துல நின்னு போராடக்கூடிய ஒரு தோழர். கடந்த முறை கூட சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்டு தோத்துருக்காரு. ஆனா இந்த 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 தடவ வந்து ரொம்ப நெருக்கடிக்கு இடையில வெற்றி பெற்றிருக்காரு. இப்ப பல இடங்கள்ல விஜய் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும், அண்ணன் வன்னியரசு வந்து மிக நெருக்கத்தில வந்து அந்த வெற்றி வாய்ப்ப அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். சரியா தொடர்ந்து போராட்ட களத்தில இருந்த ஒரு தோழன் வெற்றி அடைஞ்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வர சமயத்தில, அந்த கட்சி அதிகாரத்தில பங்கெடுக்கிற ஒரு சூழலும் சேர்ந்து அமையுது அப்படிங்கும்போது, அ அண்ணன் திருமா சொன்ன அந்த "இயற்கை நம் பக்கம், இயற்கை நம் பக்கம்" அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தை தான் நமக்கு கேட்குது. ஒரு இயற்கையா ஒரு மக்கள் போராளிய கொண்டு வந்து அவருக்கான உரிய அங்கீகாரத்த அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் இத நம்ம கருத வேண்டியது இருக்கு.